வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னா வாழ்க்கையில சில விஷயத்தை அந்த சில செட்டப் கீழே ஒழிச்சு வச்சிருக்கும். நவீனமாக அதை பேசினா அதை தப்புன்றாங்க. எப்படி அமைதி தானே முக்கியமானது, சந்தோஷமாக இருக்கலாம் நீ சொல்றியே, வாழ்க்கையில் போராட வேண்டும், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கடைசியில் நாண்டுக்கிட்டு சாக வேண்டும். எதுக்குன்னு முதல்ல வாழுங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லாத என்ன பண்ணுங்க, இந்த சக்சஸ்ங்கிற ஒரே மந்த்ராவை கையில் எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையை வாழாம கடைசி வரைக்கும் அந்த சக்சஸ்ன்னு சொல்றீங்க. The path is more important than the destination. நீங்கள் பயணிக்கிற பாதை தான் உங்கள் இலக்கை விட மிக முக்கியமானது. உங்கள் இலக்கை நோக்கிய பயணம் மட்டும் சரியாக இல்லை என்றால் இலக்கை நீங்கள் அடைந்த பிறகும் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்க பணம் பண்றீங்களா, மகிழ்ச்சியா பணம் பண்ணணும். வளர்றீங்களா, மகிழ்ச்சியா வளரணும். பேசுறீங்களா, மகிழ்ச்சியா பேசணும். சிரிக்கிறீங்களா, மகிழ்ச்சியா சிரிக்கணும். எதுலையும் சந்தேகம் இருக்காது. குழந்தையுடைய வாழ்க்கையை போல இருக்கும். பிள்ளைகளாம் தோற்றுருவாங்களோங்கிற பயம், அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பயம். அவரோட பயம் என்னன்னு தெரியல, அதனால தான் அப்பயே டிஃபைன் பண்ணுங்கன்னு. மனைவி குறித்த பயமா, சமூகம் குறித்த பயமா, சொந்தக்காரங்க குறித்த பயமா, யார் குறித்த பயம், பிள்ளைகள் என்ன ஆவார்களோ என்ற பயமா. இப்ப இருக்க அம்மா அப்பாக்களுக்கு பிள்ளைகள் என்ன ஆவாங்க தான் பெரிய பயம். நம்மளாம் நீங்க ஒண்ணு